Hello everyone, Build with Innovationலேருந்து நான் தயா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபில்டர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம வெப்சைட்டில். அதாவது இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த ஃபில்டரில் சர்ச் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபில்டர்ஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அது எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், சைட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் காட்டும். ஸோ காட்டுது. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நோ ஃபில்டர் அப்படின்னு இருக்குது இந்த பேஜில். ஏன்னா நம்ம எதுவும் க்ரியேட் பண்ணல இல்லையா. இப்போ ஆட் நியூன்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உள்ளே உங்களுக்கு ஆட் ஃபில்டர்ன்ற பேஜில் இப்படி தான் காட்டும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்டிவ்னு இருக்க பட்டன் இது ஆல்ரெடி ஆனில் இருக்குது. உங்களுக்கு ஆனில் இல்லைன்னா மறக்காமல் ஆன் பண்ணிவிடுங்க. அடுத்து நேம்ன்ற ஆப்ஷன் இருக்குது. நேம்னா என்ன அப்படின்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு துணின்னு வச்சுக்கலாம். அது டவலாக இருக்கட்டும், பெட்ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கர்டனாக இருக்கட்டும், டோர் மேட் எதுனா இருக்கட்டும், அதுக்கு நான் இப்போ ஒரு ஃபில்டர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம், ஒரு மெட்டீரியல்னு ஆட் பண்ணலாம், எதா பண்ணலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மெட்டீரியல் அப்படின்னு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ மெட்டீரியல்ன்றது ஆட் ஆகிடுச்சு. இதுதான் இதோட நேம், இந்த ஃபில்டரோட நேம். நெக்ஸ்ட் இதுக்கு வேல்யூஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் இருக்குது துணியில். நம்மளுக்கு காட்டன், சில்க்கு, சிந்தட்டிக்கு, நைலான் அப்படி இப்படின்னு சாரி இந்த வேல்யூஸில் போயிட்டு நீங்கள் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். ஸோ காட்டன்றது ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வேல்யூ வந்துடுச்சு. நம்ம இன்னும் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ரயான் அப்படின்னு வச்சுக்கலாம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாட்டன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சில்க், கடைசியாக சிந்தட்டிக், ஸோ ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா ஆட் ஆகிடுச்சு. சைடில் ரிமூவ்ன்ற ஆப்ஷன்ஸும் இருக்குது. தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று ரிமூவ் பண்ணி காட்டுறேன் சும்மா. ஸோ பார்த்திங்கன்னா இது நமக்கு வேண்டாம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வேல்யூஸ் ஆட் ஆகிடுச்சு. அடுத்து லிங்க் கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா என்னென்னா இந்த ஃபில்டரை, அதாவது இந்த மெட்டீரியலில் இருக்க ஃபில்டரை நம்ம எந்தெந்த கேட்டகரியோட லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை டேபிள் கிளாத்துக்கு, கர்டென்ஸ்க்கு, பெட்ஷீட்க்கு, ட்ரெஸ்க்கு, சாரீஸ் எதுக்குன்னா நம்ம இது லிங்க் பண்ணலாம் இல்லையா. ஏன்னா இது மெட்டீரியல், ஸோ எல்லாத்துக்கும் காமனானது. நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இதெல்லாம் தான் இப்போதைக்கு இருக்குது கேட்டகரிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறதுல. ஸோ ஃபுட்டு, டெக்கார் அப்படிலாம் இருக்குது. பட் இதில் தேடி பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலுக்கு சூட் ஆகுது இந்த கர்டெனுன்ற ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அது கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா டோர் கர்டென் இருக்குது, விண்டோ கர்டென் 2 இருக்குது. நான் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்துக்கும் மெட்டீரியல்ன்றது இருக்கும்ல. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ 3 கேட்டகரிஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ சேவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம எதாவது பிராண்ட்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். இங்கே கொக்கோகோலா, கிசான், பார்லே நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. கீழே சரி இங்கே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் நான் உங்களுக்கு இந்த 2 பிராண்ட் இப்போது ஆட் பண்ணி காட்டுறேன். ஃபிலிப்ஸ், ப்ரோபோச்சி. சேவ். ஸோ 2 பிராண்ட்ஸ் வந்து நம்ம இதுக்கு லிங்க் பண்ணியாச்சு இந்த ஃபில்டருக்கு. ஸோ நம்ம ஃபில்டர்ன்றது ஆக்டிவில் இருக்குது. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பேக் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். நம்மளோட ஃபில்டரில் மெட்டீரியல்ன்றது ஆட் பண்ணியிருக்கோம், அது ஆக்டிவில் இருக்குது. இதை நம்ம இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கூட லிங்க் பண்ணி காட்டலாம். ஸோ சைட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குது. பட் நம்ம எல்லா ப்ராடக்டோடையும் நம்மளோட மெட்டீரியல்ன்றது லிங்க் பண்ண முடியாது இல்லையா. நம்ம இப்போ கர்டனுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு போய் நம்மளோட ஃபில்டரை இப்போ லிங்க் பண்ணலாம். ஸோ நம்ம கர்டன் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா. கர்டன் எங்கே இருக்குது, கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ பிளாக் அவுட் ஜாமெட்ரிக் கர்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம லிங்க் பண்ணியிருக்க கர்டன். இல்லை டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பேசிக் பக்கத்தில். அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஃபில்டரில் பார்த்திங்கன்னா 0 ஃபில்டர்ஸ் ஆடட் அப்படின்னு இருக்குது. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு
இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்குது, நம்ம க்ரியேட் பண்ண ஒரே ஒரு ஃபில்டர். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே மொத்தம் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம இத்தனையும் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. அதாவது நம்மக்கிட்ட இருக்க கர்டைன், அதாவது நம்ம பேசிக்கில் போய் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் ஜியாமெட்ரி கர்டைன் சொல்லிட்டு இருக்குது. அதாவது நம்ம இந்த கர்டைனை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கர்டைன் நம்மக்கிட்ட எந்தெந்த மெட்டீரியலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம இங்கே கிளிக் பண்ணால், ஸோ காட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது யாராவது யூசர்ஸ் வந்து கர்டைன்ஸ் உள்ள போய்ட்டு அவங்களுக்கு காட்டனில் வேணும் அப்படின்னு ஃபில்டர் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கர்டைன்ஸ் வந்து காட்டும். ஸோ அதனால் நம்ம இது செலக்ட் பண்ணியிருக்கோம் காட்டன் மட்டும். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் சேவ் பண்ணிவிட்டு எடிட் ஆகிடும். ஸோ ப்ராடக்ட் எடிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, பார்த்திங்கன்னா நம்மளோட கர்டைனுக்கு இப்போ ஃபில்டர் ஆட் பண்ணிட்டோம். நம்ம இதே ஃபில்டரை வேறு ஏதாவது ப்ராடக்ட் கூடயும் ஆட் பண்ணலாம். பட் நமக்கு இங்கே மற்ற துணி எதுவும் இல்லை. பட் நான் உங்களுக்கு வேறு ஒரு ஃப்ரூட் எதுக்காக பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பனானாவே எடுத்துப்போமே. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் டீட்டெயில்ஸில் போயிட்டு ஆட் ஃபில்டர் பார்த்திங்கன்னா இதுலேயும் மெட்டீரியல்ன்றது காட்டுது. பட் நம்ம வேறு எந்த ஃபில்டரும் ஆட் பண்ணலைன்றதுனால நம்ம இதை செலக்ட் பண்ண போகிறதில்ல எந்த ஃபில்டர் கூடயும். ஸோ அவ்வளோதாங்க. உங்கள் ஃபில்டர்ன்றது நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சைட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதில் போய் ஆட் நியூ ஃபில்டர்னு கொடுத்து அதுக்கு நேம் வேல்யூலாம் கொடுத்துட்டு அது எது கூட லிங்க் பண்ணிடணும் கேட்டகரி பிராண்ட் கிட்ட. இங்கே வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்க்கும் நம்மளோட ஃபில்டரை லிங்க் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க, ஒர்க் முடிஞ்சது. யூசர்ஸ் அவங்க ஃபில்டர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச்.